ராமையா, மர்டர் தானே? தெரியல சர்வார். அடையாளம் தெரியாத பொம்பளையோட பணம் இருக்குன்னு தான் சொன்னாங்க சர்வார். பாடியை முதல்ல பார்த்தது யாரு? அதோ அந்த ஆள் தான் சார் பார்த்தாரு. யோ சார், எத்தனை மணிக்கா பார்த்த? இப்பதான் சார், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். வயிறு ஒரு மாதிரியா இருக்குன்னு ஒதுங்கலான்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் சார். வந்து பார்த்த இடத்துல ஒரு பாடி கிடந்துச்சு சார். போய் என்னன்னு பாரு. ஓகே சார். இங்க வாங்க சர்வார். என்னாச்சு? வந்து பாருங்க. எதுக்கு பணத்தையே பார்க்காத மாதிரி கத்துற? என்னையாச்சு? இங்க பாருங்க சர்வார். எங்க அத்தையா? ஆமா சர்வார், அதான் உங்களை கூப்பிட்டேன். சார், செத்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும் சார், இல்லைன்னா பாடி கருத்து போயிடும் சார். இவனுக்கு ஏன் இந்த நிலைமை? யார் அதை செஞ்சிருப்பா? தெரியலையே சர்வார். சரி, ஒரு எவிடன்ஸ் விடக்கூடாது. மொத்த ஏரியாவை சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி இப்போ உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார், சீக்கிரம். தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. எல்லாம் கிளம்புங்க. எல்லாம் அனுப்பி விடு. முதுபட்டி, இவனை அரெஸ்ட் பண்ணல. ஆமா, இவன் ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்தாலே அக்காவை கொண்டுடுவேன். அரெஸ்ட் பண்ணு. மாமனாரே, நடிக்குதீரா? ஒழுங்கு மரியாதையா கை எடுத்துட்டு, இல்லைங்க நடக்கிறதே வேற சொல்லி. இனிய மிரட்டலாம் பாத்தியா? அக்காவை கொண்டு நடிக்குதீரா? ஊருக்கே முன்னாடி உன் அக்கால அடிச்சது நீ தானே? ஏன் நீ கொண்டு கூடாதா? சட்டை விடியா விட்டு இருந்தா நானே கொண்டு இருப்பேன் அவளை. விடுப்பா. எவன் ஆத்திரத்துல கொண்டு விட்டு போனான்னு தெரியல. சும்மா இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவளை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இவன் தான் கொலைக்காரன். இவன் தான் கொலைக்காரன். இவன் தான் கொண்டு இருப்பேன் அக்காவை. அரெஸ்ட் பண்ண போறியா நீ? வேணா நீ ஓ, அப்படிலாம் சந்தேகப்படுற எல்லாரையும் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா. எவிடன்ஸ் வேணும். சும்மா இருக்க மாட்டியா நீ? என்ன போடலாம் எவிடன்ஸ் வேணும்? என்ன போடலாம் எவிடன்ஸ் வேணும் உனக்கு? இல்ல விட்டக்கூடாது, விட்டக்கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு என்ன செய்த பாரு. என்னையா சொல்றீங்க? என்னப்பா அது? அப்படிதான் செய்யணும். இவன் சொன்னா என் அக்காவை கொண்டாந்து சண்முகத்தை முதல்ல அரெஸ்ட் பண்ணி, இந்த வெறுமையில முதல்ல அரெஸ்ட் பண்ணி, இல்லன்னா நான் தீ குளிப்பேன் அப்படின்னு இந்த சனியன் சொன்னா. மண்ணு எங்கையால எடுத்து ஊத்தணும்னு சொன்னா. அதனாலதானே எங்கையால தீப்பட்டி இருக்கு. தீப்பட்டி கொடுங்க. ஓட்ட இருக்கா? யார்கிட்ட தீப்பட்டி இருக்கு? நானே கொளுத்தி கொடுத்தேன். ஏலே தனியா, உன் முதலாளி கையால சாவறதை விட என் கையில சாவறது புண்ணியம் தான்ல உனக்கு.
சாப்பாட்டுக்கு என்ன செய்ய ஹோட்டல்ல சொல்லிடுவா. அம்மா நான் வீட்ல இருந்து வேணா சமைச்சு எடுத்துட்டு வரவா? வேணாண்டி, சம்மந்தக்காரங்க வீட்ல இருந்து தான் சமைச்சு கொண்டு வரணும். மதனிக்கு நீ ஒன்னும் சம்மந்தக்காரங்க இல்லையே. ஏலே முத்துப்பாண்டி, ஹோட்டல்லே எல்லாருக்கும் சாப்பாடு சொல்லிடு. அம்மா சைவம் வாங்கிட்டு வரவா அசைவம் வாங்கிட்டு வரவா? சைவமே சொல்லிரு சிவபாலா, இன்னைக்கு அசைவம் வேணாம். சரி, நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போறப்போ வாங்கி வந்துடுறேன். இல்ல சிவபால, என்ன? சடங்கு சாங்கி எல்லாம் பார்த்ததுக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு, ஆ. அது கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்டுருவோம். சரி. ஓகே. அம்மா என்னன்னு தெரியல, ஒரு பொம்பளை நல்லவளோ கெட்டவளோ அவ செத்து போயிட்டா ஐயோ பாவோன்னு இருக்கும்ல. ஆனா என் மனசு கொஞ்சம் கூட துக்கப்படவே இல்லம்மா. சின்ன அட்டூழியமா செஞ்சிருக்கா உங்க அத்தை. உங்க அப்பாவை தூண்டி விட்டு என்னை அடிக்க சொல்லி எம்பட்டு சித்திரவதை செஞ்சிருக்கா தெரியுமா? என்னமோ நீங்க 3 பேரும் தலையெடுத்தீங்க, எனக்கு சித்திரவதை நின்னு போச்சு.